ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அம்மா பையன் வேர்ல்ட். இன்னைக்கு வந்து நான் ஒரு டிஃப்ரெண்டான மெஷர்மெண்ட்ல வந்திருக்கேன். அதாவது இன்னைக்கு நம்ம போற டிராஃப்ட் என்ன மெஷர்மெண்ட்னு பாத்தீங்கன்னா அடல்ட்டோடைய மெஷர்மெண்ட். சரிங்களா? இவங்களுக்கு வந்து ஒரு 14 to 15 இயர்ஸ் தான் இருக்கும். அவங்களுடைய மெஷர்மெண்ட் தான் நம்ம இன்னைக்கு வந்து போட போறோம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் என்னன்னு பாத்திரலாமா? சைட்லயே வந்து நான் மெஷர்மெண்ட் உடைய சார்ட் வந்து நான் கொடுக்குறேன். நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு முறை வந்து பேப்பர் கட்டிங் போட்டு பாருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அதே போல ஒரு அடல்ட் ஏஜ் இருக்கிறவங்க மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நீங்க தனியா செப்பரேட்டா கட்டிங் போட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த நல்லாவே வந்து பிராக்டிஸ் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா 12. சரிங்களா? இந்த 12 வந்து நம்ம 3ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். 3ஆல டிவைட் பண்ணா 4.1 வரும். சரிங்களா? இப்போ இந்த 4.1 கூட 1 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணனா 5.1 ஈக்குவல் 5.1 வருது. சரிங்களா? இப்போ இந்த 5.1 வந்து நீங்க 2ஆல டிவைட் பண்ணணும். 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 2. அந்த 0.1 அந்த அந்த ஒரு துளி அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து கணக்குல எடுத்துக்க வேண்டாம். நீங்க வந்து ஒரு முழு நம்பரா எடுத்துக்கோங்க. சரியா? இப்ப இது வந்து 2. சரிங்களா? இதுதான் வந்து அவங்களுக்கு நெக் வித் NWனா நெக் வித்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்ப இது வந்து நம்ம நெக் வித் கண்டுபிடிச்சிட்டோம். 2 சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து உள் ஷோல்டர் மெஷர்மெண்ட்னு நம்ம ஒண்ணு போடுவோம் இல்லையா? அது வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 4.1 இருக்குது இல்லையா? 4.1 இன்டூ 2 மல்டிப்ளை பண்ணணும். பண்ணினீங்கன்னா 8.2 வரும். சரிங்களா? இத வந்து நீங்க 3ஆல டிவைட் பண்ணணும். 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 2.25 வரும். இதுதான் உள் ஷோல்டர் மெஷர்மெண்ட். புரிஞ்சுதுங்களா? இப்ப நம்ம இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம இங்க எப்படி மார்க் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு வந்து பிளவுஸோட லென்த் வந்து 13. சரிங்களா? ஓகே, ஷோல்டர் மெஷர்மெண்ட் 12 நான் சொல்லியிருந்தேன். அந்த 12 அதுல பாதி 6.25. 6.25க்கு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இவங்களுக்கு பேக் நெக் உடைய இறக்கம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 8. 8க்கு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ 8 அப்படின்னா நாம வந்து ஷோல்டர்ல 2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணணும். அதாவது 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச் அப்படின்னா 8 இன்ச்சுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இன்ச் வந்து நீங்க மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப இங்க இருந்து நம்ம 2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உள் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எவ்வளவுன்னு சொல்லியிருந்தா 2.25. இங்க இருந்து சீம் அலவன்ஸ்க்கு ஒரு 3/4 இன்ச் நான் கொடுத்துக்கிறேன். சரி, இங்க இருந்து 2.25 நோட் பண்ணிக்கோங்க. சீம் அலவன்ஸ் இந்த பக்கம் வரும் 3/4 இன்ச். சரிங்களா? அப்ப டோட்டலா 3.5 இன்ச் உள் ஷோல்டர் தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வரக்கூடிய ரெடி டு உள் ஷோல்டர் வந்து 2.25. இப்போ சீம் அலவன்ஸோட சேர்த்து 3.5 இன்ச் நம்ம வச்சிருக்கிறோம். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா ஆம்ஹோலுடைய இறக்கம், பாடி ஆம்ஹோலுடைய இறக்கம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு
அப்பர் செஸ்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 28. 28 டிவைடட் 6, 4.6. இவங்களுக்கு ஆம்ஹோலுடைய இறக்கம், பாடி ஆம்ஹோலுடைய டவுன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4.6. இங்க வருது. சரிங்களா? நான் வந்து இதுக்கு அப்படியே ஒரு லைன் போட்டுக்கிறேன். அப்பர் செஸ்ட் 28. இவங்களுக்கு அந்த 28 வந்து 6ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னா 4.6 வரும். நீங்க நம்ம வீடியோ வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க ஒரு பேப்பர் பேனா கூட உட்காந்துக்குங்க. நான் போட்டுட்டு வரவே அதே போல நீங்களுமே போட ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த அளவுதான் நம்ம எடுத்திருக்கிறோம். சரியா? 5. அந்த 5 இன்ச்சு நீங்க இங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். சரியா? லைன் போட்டுட்டு இந்த லைனோட மிட் பாயிண்ட் 4.6 எடுத்தோம் இல்லையா, அதோட மிட் பாயிண்ட் குறிச்சுக்கணும். ஓகேவா? இப்ப இது குறிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் உடைய மெஷர்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து இவங்களுக்கு அப்பர் செஸ்ட் 28. 28 4ஆல டிவைட் பண்ணணும். அப்போ வந்து 7 வரும். இப்ப அந்த 7 வந்து எங்க இருந்து வைக்கணும்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து வைக்கணும். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வந்தாலும் எடுத்துக்கணும். அதே போல நல்ல பாடியா இருக்கிறவங்களுடைய மெஷர்மெண்ட் வந்தாலும் விடக்கூடாது, எடுத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும். டிஃபிகல்ட்டான மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடியும் ஆம்ஹோலும் செட் ஆகாது. அந்த மாதிரி வந்தாலும் எடுத்து சும்மா தட்டி தூக்கணும். அந்த அளவுக்கு நீங்க ட்ரைனிங் ஆகணும். சரிங்களா? 7. இந்த 7 அப்படிங்கிறது நான் வந்து லூஸ் வந்து கொடுக்கவே இல்லை, எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். சரிங்களா? இவங்களுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் லூஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த 7.5 அப்படிங்கிறது எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். இதையும் வந்து கிராஸா வச்சுதான் நீங்க மார்க் பண்ணணும். எங்கிருந்து மார்க் பண்ணணும் பாத்தீங்கன்னா இங்க நம்ம அளவு எடுத்திருக்கிறோம் இல்லையா, நெக்கோடைய இறக்கம் அந்த இடத்துல இருந்துதான் நீங்க இந்த அளவுகளை எல்லாம் எடுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம அந்த கர்வ் ஸ்கேல் வச்சு ஆம்ஹோல் டிரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இவங்களுக்கு வந்து ஆம்ஹோல் எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா 13. 13னா அதுல பாதி 6.5. 13 டிவைடட் 2 6. இந்த 6 வந்து ஸ்டிச்சிங் லைன்ல கரெக்டா இந்த 7ல வந்து முடியுதுதான் பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துடலாம். பாடி மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டா எடுத்துட்டீங்கன்னா கட்டிங்லயோ இதுலயோ எதுலயுமே தப்பு வராது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இங்க 7ன்னு குடிச்சிருக்கிறோம், ஆனா அதுக்கு கீழே 6 தான் நமக்கு இருக்கு. ஆனா இவங்களுக்கு எவ்வளவு வரணும்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் 6 வரணும். அப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த அளவுல இருந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டுக்கே வந்து 6 தான் வருது. 6 வர வேண்டிய இடத்துல 6 தான் வருது. அப்ப என்ன பண்ணணும்னா அந்த ஆம்போல வந்து கொஞ்சம் கீழே இறக்கணும். ஒரு 1/2 இன்ச் நம்ம இறக்கி பார்க்கலாம். இப்படிதான் வந்து நீங்க ஆம்போல் வந்து டிரா பண்ண கத்துக்கணும். ஒரு சில பாடிக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிற மெஷர்மெண்ட்டே வந்து கரெக்டா சூட் ஆகும். இப்ப திரும்பவும் வந்து என்ன பண்ணணும்னா அதே போலதான் நீங்க இங்க இருந்து
7ன்னு குறிக்கணும். அப்படியே இங்கிருந்து இங்கதானே 7ன்னு குறிச்சோம், அதை அப்படியே கீழே இறக்கிடக்கூடாது. சரிங்களா? இப்ப பாருங்க 7 எங்க வருது? ஃபர்ஸ்ட் குறிச்சும் போது இந்த இடத்துல வந்துச்சா, இப்ப 7 எந்த இடத்துல வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ்க்காகத்தான் ஒவ்வொரு முறையும் நீங்க இந்த கோட்டை வந்து இப்ப இப்ப இந்த இடத்துல கம்மியா இருக்குங்கிறதுனால இந்த கோட்டை இறக்கி இருக்கோம். இப்ப இந்த இடத்துல சுற்றளவுல அதிகமா வந்துச்சுன்னா இதை வந்து நம்ம கம்மி பண்ணுவோம். அப்படிங்கும் போதும் நீங்க ஒவ்வொரு முறையுமே வந்து இந்த கிராஸ் வந்து வச்சுதான் நீங்க எடுக்கணும். சரிங்களா? நீங்க இந்த இடத்துல நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா, உங்க வீடியோ நீங்க பார்க்கும்போது ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் இதோட மிட் பாயிண்டையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் கர்வ் ஸ்கேல் வச்சு வரைஞ்சாச்சு. இப்போ இந்த இடத்துல நமக்கு 6 வருதா அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கணும். பார்த்தலாமா? கரெக்டா 6 வருது. சரிங்களா? ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க, தப்பில்லை. கரெக்டா 6 வருது. தெரியுதுங்களா? 6 வருது. ஓகே. இப்ப எக்ஸ்ட்ராவா நம்ம கொடுத்துருக்கும் போது அது அப்படியே வந்து 7க்கு வந்து நின்னுக்கும். 7 ஒரு புள்ளி, அது முன்ன பின்ன ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து நீங்க அவ்வளவு மைனூட்டா பார்க்க வேண்டியதில்லை. கரெக்டா வந்து சீட் ஆயிரும். சரிங்களா? இப்போ இது முடிச்சாச்சு. ஈஸ் அலவன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் 1/2 இன்ச். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். இப்போ இந்த ஆர்ம் ஹோல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா? இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆர்ம் ஹோல் அளவு வந்து நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நெக் வந்து நெக் வித் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, நெக் வித் வந்து இந்த இடத்துல நம்ம மெஷர் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, 2.5 இன்ச்சுன்னு. இந்த 2.5 இன்ச்சு தான் நம்ம இந்த இடத்துல வைக்கணும். ரெண்டரை இன்ச், அதுக்கப்புறம் ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவா எடுக்கணும். இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வருமானா? வராது. அதாவது இந்த 3/4 இன்ச்சுங்கிறது யூனிஃபார்மா எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே வரும். ஆனா இந்த அளவு வந்து நெக் வித் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும். இங்க என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனுக்கு நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெயிஸ்ட் மெஷர்மெண்ட். வெயிஸ்ட் வந்து இவங்களுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 24 வந்து நீங்க 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 6 இன்ச்சஸ் வரும். 6, அப்புறம் பேக் டாட்டுக்காக ஒரு 1 இன்ச், அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் ஒரு 1.5 இன்ச். இவங்க ரொம்ப சின்ன பொண்ணு, அதனாலதான் இந்த அளவுக்கு. சரிங்களா? இப்போ நம்ம 6ன்னு குறிச்சோம் இல்லையா, 24 4ஆல டிவைட் பண்ணும்போது 6, அதோட மிட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க 3. 3க்கு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு ஒண்ணு போட்டுக்கோங்க. இப்போ
டாட்டுடைய ஹைட் வந்து நம்ம பார்க்கணும். டாட்டுடைய ஹைட் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுக்கு 29. பஸ்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 29 வந்து பாத்தீங்கன்னா 4ஆல டிவைட் பண்ணணும். 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 7.25 வரும். 7.25 தான் இவங்களுக்கு டாட்டுடைய ஹைட். அதாவது இந்த இடத்துல இருந்து வச்சுக்கலாம். ஏழை ஹால் அப்படின்னு கொஞ்சம் இந்த ஹைட் பண்ணி விட்டுட்டு 7.25 இந்த இடத்துல மாற்றணும். ஏன்னா இது இவ்வளவு ஹைட்டா இருக்குது அப்படின்னு பாக்காதீங்க. இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு இப்படித்தான் வரும். ஒருவேளை உங்களுக்கு ஹைட் அதிகமா இருக்குது, ரொம்ப இது ஹைட்டா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு 1/2 inch மட்டும் இறக்கிக்கங்க. ஆனா அதுக்கு கீழே இறக்காதீங்க. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம 1/2 inch வச்சிடலாம். வச்சுட்டு இந்த கோடையும் ஜாயின் பண்ணி விட்டுறணும். சரிங்களா? இங்க எக்ஸ்ட்ராவா கொடுத்தோம் பாத்தீங்களா நம்ம 1 inch, அந்த 1 inch தான் வந்து இதுக்குள்ளார இந்த டாட் குள்ளார போயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த ஸ்டிச்சிங் லைனையும் இந்த டாட் பிடிக்கிற லைனையும் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு. இது வந்து பேக் பார்ட் வந்து கிராஸ் இல்லாம ஸ்ட்ரைட்டா வர்றதுக்காக நம்ம இந்த இடத்துல ஒரு 1/2 inch வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். சரிங்களா? இப்போ பேக் பார்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஸ்டிச்சிங் லைனை தான் கனெக்ட் பண்ணி எடுக்கணும் ஆர்ம் ஹோல் டிரா பண்ணும் போது. சரிங்களா? இவங்களுக்கு 13னா அதுல பாதி எவ்வளவுங்க? 6. இந்த 6ங்கிறது வந்து இங்க இருந்து இங்க அப்பர் செஸ்ட். இவங்களுக்கு அப்பர் செஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 28. அப்போ நம்ம இங்க 7 வச்சோம். அந்த 7க்கு கீழே வந்து ஆஃப் ஆர்ம் ஹோல் வந்து 6ங்கிறது வந்து மீட்டப் ஆகணும். மீட்டப் ஆயிடுச்சு அப்படின்னாலே கரெக்ட்னு அர்த்தம். அந்த மீட்டப் ஆகிறதுக்கு நம்ம முன்ன பின்ன இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா அது வந்துடும். அதே போல இந்த இடத்துல வந்து 1/2 inch சீம் அலவன்ஸ் கொடுக்கும் போது இங்க 6ங்கிறது இந்த இடத்துக்கு வரும்போது 7ஆ மாறிடும். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகே, அது எல்லாமே புரிஞ்சுது. இந்த நெக் வித் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு 2. உள் ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த உள் ஷோல்டர் வந்து இவங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 2.25. 2.25 பிளஸ் 3/4. இங்க இருந்து 3/4 வச்சோம் பாத்தீங்களா? இந்த 3/4 தான் இங்க வச்சிருக்கிறோம். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2.25 வரும். அதே போல இவங்களுக்கு நெக் வித் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2.5. இந்த 2.5 பிளஸ் 3/4. இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இது வந்து 1.5 சீம் அலவன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த இடத்துல வந்து 1/2 inch வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்கிறோம். அதாவது லூஸ் கொடுத்துருக்கிறோம். எக்ஸ்ட்ராவா லூஸ் கொடுத்துருக்கிறோம். சரிங்களா? இன்ச் டேப்பை வந்து எப்படி கிராஸ் பண்ணி தான் வைக்கணும், அதை மறந்துடாதீங்க. இது 7, இங்கிருந்து இது 7.5. ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதான்? அதே போல இந்த மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா 7.25. இங்கிருந்து 7.25. அதாவது பேக் டாட் உடைய ஹைட் 7.25. ஓகேங்களா? இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதான்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவுக்கு போறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 1/4 inch வந்து கட் பண்ணி எடுப்போம். கட் பண்ணி எடுத்துட்டு அதே போல இங்கிருந்து ஸ்டிச்சிங் ஒரு 1/2 inch.
இப்படித்தான் வந்து கட் பண்ணும்போது ஞாபகமா இந்த இடத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டா ரொம்ப பர்ஃபெக்டா வந்து உங்களுக்கு சீட் ஆகும் ஷோல்டர்ல கிளாத். ஓகேங்களா? இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? அதே போல இந்த மெஷர்மெண்ட் வந்து 6. அதுல மிட் பாயிண்ட் வந்து நம்ம 3ன்னு குறிச்சிருக்கோம். இங்க இருந்து இது கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் ஸ்லீவ் எப்படி போடுறதுன்னு பாத்திரலாமா? நெக்ஸ்ட் ஸ்லீவ் பாத்திரலாம். ஸ்லீவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஷார்ட் ஸ்லீவ்னா பாத்தீங்கன்னா 4.5 தான் வந்து ஹைட். ஸ்லீவோட ஹைட்டே வந்து 4.5 தான் ஷார்ட் ஸ்லீவ். பிளஸ் 1 இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? 1 இன்ச் ஆட் பண்ணிட்டு நம்ம 5.5 சொல்லி எடுத்துக்கணும். இந்த ஷார்ட் ஸ்லீவ்னு வந்துருச்சு அப்படின்னாலே நீங்க பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அதை எடுத்து நீங்க ஸ்லீவ்ல கட்டிங் போடுறதுதான் பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? 5.5 ஆச்சுங்களா? இவங்களுக்கு வந்து ஆம்போல் வந்து 13ன்னு சொல்லியிருந்தேன். டிவைடர் 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா 6. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்லீவ் டவுன் வந்து ஸ்லீவ் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 10. அதை 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 5. அது கூட ஒரு 1/4 இன்ச் சேர்த்துக்கங்க. 5.25. சரிங்களா? இப்ப இதை வச்சு நம்ம எப்படி ஸ்லீவ்ல கட்டிங் போடுறதுன்னு பாத்திரலாம். ஓகே, இப்போ இவங்களுக்கு ஹாஃப் ஸ்லீவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம்பூல்ல வந்து ஹாஃப் வந்து எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 6.5 சொல்லியிருந்தேன். அப்ப அந்த 6.5ல நம்ம எப்போ என்ன பண்ணுவோம்னா 1 இன்ச் மைனஸ் பண்ணுவோம். 1 இன்ச் கட் பண்ணி எடுத்துட்டு 5.5 மார்க் பண்ணுவோம். அதுக்கு பதிலா இவங்களுக்கு ½ இன்ச் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 6. சரியா? 6 அப்படின்னா அதுல பாதி 3. அதே 3 தான் நீங்க இங்கேயும் வைக்கணும். வச்சாச்சு. அதே போல மேலே 6 தான் வச்சோம் இல்லைங்களா? வச்சு அதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுலயும் வந்து அதுல பாதி 3, அது கொஞ்சம் தள்ளி ஒரு ½ இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிட்டு நீங்க இந்த லைனை வந்து ஒரு லைன் ஸ்ட்ரைட்டா வரும், இன்னொரு லைன் வந்து கிராஸ்ல வரும். சரிங்களா? இதுக்கப்புறம் இந்த 3ல பாதி எவ்வளோ 1.5 வச்சுட்டு இங்க இருந்து ஒரு ½ இன்ச் மேல கொண்டு வந்து இந்த சைடா ஒரு லைன் போட்டுக்கிறோம் இல்லைங்களா? அதுல வந்து நீங்க மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு கர்வ் ஸ்கேல் இருக்கு இல்லையா? கர்வ் ஸ்கேல் வச்சு டிரா பண்ணிக்கணும். அதே கர்வ் ஸ்கேல வச்சு டிரா பண்ணிட்டு என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து நமக்கு 6.5, அதாவது ஆம்பூல்ல பாதி 6.5ன்னு சொல்லியிருந்தேன். ஆனா நமக்கு வந்து 7 வரணும் இந்த இடத்துல. ஏன்னா லூஸ் வந்து ஒரு ½ இன்ச் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த 7 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏழு வருது. சரிங்களா? அப்போ இந்த ஆம்போலுடைய டிராப் வந்து கரெக்ட்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இங்க கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரவுண்டு 5, நான் ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவா கொடுக்க சொன்னேன். லைனிங் பிளவுஸா இருந்தா ஈஸியா இருக்கும், அதுக்காக ஒரு 1/2 இன்ச் கொடுத்துட்டு இந்த லைனை ஜாயின் பண்ணி விட்டுருங்க.
அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலையும் நம்ம டிரா பண்ணிடலாம். ஓகேங்களா, எவ்வளவு அழகா வந்திருக்குதுன்னு பாத்தீங்களா? இப்போ இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணணும்னா, இப்ப அந்த 5 இன்ச்சுக்குள்ள வந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கிட்டீங்க. இறக்கிட்டு இதோட மிட் பாயிண்ட் இருக்குது இல்லையா, மிட் பாயிண்ட்ல ஒரு புள்ளி வச்சுட்டு இந்த 1/2 இன்ச் இறக்குனீங்க இல்லையா, வந்து இப்படி ஜாயின் போட்டு விட்டுருங்க. ஜாயின் போட்டு விட்டுட்டு இந்த கர்வ் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த இடத்துல வந்து கார்னரா தெரியாம லைனா வர மாதிரி, இந்த மாதிரி ஷார்ட் ஸ்லீவ் வந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணணும், பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து துணியில வந்து இந்த பேப்பர் கட்டிங்கை எடுத்து வச்சு நீங்க மார்க் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த கோடை அப்படியே கிராஸ் பண்ணி விட்டுருங்க. பண்ணிட்டு அதே போல இந்த கோடையும் கிராஸ் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா, இங்கிருந்து இந்த இடத்துலயும் வந்து 1.5 இன்ச் இருக்குதான்னு பாத்துக்கோங்க. கட்டிங் போடும்போது இப்படிதான் வரும். இந்த ஷார்ட் ஸ்லீவுக்கு மட்டும்தான் இந்த மெத்தட். சரிங்களா, வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைனிங் துணியை இது கூட வச்சு அட்டாச் பண்ணிட்டு கிராஸ் பீஸ் கொடுத்து நீங்க திருப்புற மாதிரி இருக்கும். இல்லைன்னா லைனிங் பீஸையே கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க கொடுத்தீங்கன்னா லைனிங் பீஸை வச்சு நீங்க திருப்ப முடியும். சரிங்களா, அது நல்லா ட்ரெயின் ஆகும்போது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா, இப்ப உங்களுக்கு இதுதான் வந்து 4.5 இன்ச், அவங்களுக்கு ஹைட் வந்து 4.5 இன்ச். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்றதுன்னு பார்த்துடலாமா? இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்றதுன்னு பார்த்துடலாமா? ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேக்ல வந்து உள் ஷோல்டர் மெஷர்மெண்ட் நம்ம கணக்குல எடுத்திருப்போம். ஆனா இங்க வந்து நம்ம நெக் வித் வந்து கணக்குல எடுத்துக்க போறோம். நம்ம வந்து மேஃப்ளவர் கட்டிங் தான் போட்டுட்டு இருக்கோம். மேஃப்ளவர் கட்டிங் மெத்தடே வந்து இதுதான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நெக் வித் தான் கணக்குல எடுத்துப்போம். சரிங்களா, உள் ஷோல்டர் கணக்குல எடுத்துக்க மாட்டோம். இப்ப நெக் வித் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச், 2.5 இன்ச் வருது. 2.5 இன்ச்சுக்கு நான் வந்து 2.25 கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன். தைச்சு வரும்போது 2.5 இன்ச்சுன்னு வந்துடும். சரிங்களா, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பேக்ல வந்து உள் ஷோல்டர் எவ்வளவு மார்க் பண்ணணும், 3.5 மார்க் பண்ணணும். அந்த 3.5 நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து எவ்வளவு இறக்கும்னு பாத்தீங்கன்னா 6 இன்ச் வந்து இறக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இது எனக்கு மறந்து போயிருது, எப்ப வரும் 1 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நீங்களும் மறந்துடாதீங்க என்ன மாதிரியே. இது வந்து பூப்பட்டி ஐப்பட்டி வைக்கிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சீம் அலவன்ஸ். நீங்களும் மறந்து லைன் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஓகேவா, இப்ப திரும்பவும் நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல இருந்து 2.25, அப்புறம் இங்க இருந்து 3.5. மார்க் பண்ணியாச்சு. இப்ப இவங்களுக்கு வந்து நெக் வந்து 6,
இந்த 6க்கு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம், சின்னதா ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகேவா? பேக்ல வந்து இவங்களுக்கு நெக் வித் வந்து நம்ம எவ்வளவு வச்சோம்னு பாத்தீங்கன்னா, நெக் வித் வந்து 2.5 வச்சோம் இல்லையா? இங்க 2.5 மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு பேக்ல வந்து 3/4 இன்ச் எக்ஸ்ட்ராவா கொடுத்தோம் இல்லையா? இங்க வந்து 1/2 இன்ச் கொடுத்தா போதும் ஃப்ரண்ட்ல. இப்போ கர்வ் ஸ்கேல் வச்சு நீங்க நெக் டிராப் பண்ணிக்கங்க. டிராப் பண்ணிட்டு இந்த கோடை வந்து இதை ஃபுல்லாவே இழுத்துக்கிட்டது. ஓகே, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆம்ஹோலுடைய இறக்கம். ஆம்ஹோலுடைய இறக்கம் வந்து நம்ம பேக்ல வந்து எவ்வளவு வச்சோம்? 4.6. அப்பர் செஸ்ட் 28. அப்போ டிவைடட் 6, 4.6 வச்சோம். 4.6. இப்ப என்ன பண்றோம்னா அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிக்கிட்டா எவ்வளவு வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 3.25 ஒரு புள்ளி, 4க்கு ஒரு பாயிண்ட் கம்மி. சரிங்களா? ஆஃப் பண்ணிட்டு இந்த இடத்த நீங்க ஸ்ட்ரைட்டா வச்சு ஒரு கோட் போட்டுக்கோங்க. பேக்ல வந்து நம்ம ஷோல்டர் மெஷர்மெண்ட் எவ்வளவு வச்சிருந்தோம்? 5ன்னு சொல்லி வச்சிருந்தோம் இல்லைங்களா? இங்க இருந்து இங்க ஓரளவு குடிச்சோம் இல்லையா? அது 5. அதே 5 இங்கேயும் வச்சுக்கலாம். அஞ்சு வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு கட்டிங்லயும் ஒரு மெஷர்மெண்ட்டுக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து சொல்லி கொடுப்பேன். நீங்க மைனூட்டா நோட் பண்ணா மட்டும்தான் நீங்க இதை கத்துக்க முடியும். சரிங்களா? ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலரா ஒரு இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாமலே போயிடும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இருந்து இவங்களுக்கு அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணணும். பேக்ல என்ன பண்ணணுமோ அதேதான் மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும். பேக்ல வந்து 1/2 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் கொடுத்தோம். இங்க வந்து 1 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ் கொடுக்குறோம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/2 இன்ச் பேக்ல கொடுத்த மாதிரியே ஈஸ் அலவன்ஸ் இங்கேயும் வந்துடும். மிச்சம் இருக்கிற ஒரு 1/2 இன்ச் வந்து டாட்டுக்கு போயிடும். ஆம்ஹோல்ல ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா? அதுக்கு வந்து போயிடும். இப்போ இதுல வந்து மிட் பாயிண்ட்டும் நம்ம பாத்துக்கலாம். பார்த்துட்டு கர்வ் ஸ்கேல் வச்சு டிரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இவங்களுக்கு பேக்ல வந்து நம்ம ஆம்போலுடைய சுற்றளவு எவ்வளவு வரணும்னு சொல்லி சொன்னோம்னா 13. 13ல அதுல பாதி 6 வரணும்னு சொல்லி சொன்னோம். ஆனா இவங்களுக்கு 6 வருதான்னு செக் பண்ணி பாத்துக்கணும். இல்லைன்னா நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டா நம்ம எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணணும். இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5.5 தான் வருது. சரிங்களா? கரெக்டா எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் 7. இந்த 7 கிட்ட வந்து அவங்களுக்கு 6 வரணும். அஞ்சு புள்ளி 1 தான் வருது. சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கணும். இவங்களுக்கு பேக்ல வந்து எவ்வளவு வச்சோமோ அதே அளவே
கீழேயும் வச்சுக்கலாம். பேக்ல வந்து எவ்வளவு வச்சா 4.6 வச்சோமா அதே அளவே இவங்களுக்கு இங்கேயும் வச்சு நம்ம இறக்கி செக் பண்ணி பார்த்துடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் நீங்க செக் பண்ணி பார்த்துதான் நீங்க ஆர்ம் ஹோல் வந்து டிரா பண்ணணும், ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். ஒவ்வொரு பாடிக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 7 மார்க் பண்ணிட்டோமா. இப்போ இந்த கோடை என்ன கொஞ்சம் லைன் எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு இங்கிருந்து 5 வச்சோம் இல்லையா, அதே 5 இங்கேயும் வச்சிடலாம். வச்சுட்டு செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த கர்வ் ஸ்கேல் இதுலயும் மிட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிட்டு அந்த கர்வ் ஸ்கேல் வச்சு ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இந்த இடத்துல 6 ஹவர் தான் செக் பண்ணி பார்த்தோம். கரெக்டா 6 வருது. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்க லூஸ் வச்சிடலாம் 8. இதுக்கப்புறம் தான் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்கணும் 1/2 இன்ச். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் இந்த அளவு வந்து இந்த ஆர்ம் ஹோல் இறக்கம் வந்து நீங்க செக் பண்ணி போட வேண்டியதா இருக்கும். பொதுவா நம்ம பேக்கை விட 1/2 இன்ச் வந்து மேல ஏத்துவோம். ஆனா இவங்களுக்கு வந்து ஈவனா கொடுத்தாதான் கரெக்டா வருது அப்படின்னா நீங்க அந்த மாதிரிதான் கொடுக்கணும். இல்லையா இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க டென்ஷன் ஆயிடக்கூடாது. அதான் சொல்றேனே, ஒவ்வொரு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இப்போ இந்த லைன் அப்பர் செஸ்ட் லைன் நம்ம வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் டாட்டுடைய இறக்கம், அதாவது பஸ்டுடைய இறக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நான் மெஷர்மெண்ட் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், இப்பவும் நான் சொல்றேன் சரிங்களா. ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பர் பஸ்ட் வந்து இவங்களுக்கு 29 வந்து நீங்க 4ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 7.25 வரும். 7.25 கூட ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்திக்கணும். ஒரு 3/4 இன்ச்சு நீங்க சேர்த்திக்கணும் சரிங்களா. இந்த அளவு எதுக்காக அப்படி, இந்த 3/4 இன்ச்சு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேல வந்து ஒரு ஷோல்டர் பாயிண்ட்ல வந்து ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணி எடுப்போம். அப்போ வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்கறது ஒரு 1/2 இன்ச் தான். 3/4 இன்ச்சு கொடுக்கறது அந்த ரீசனுக்காக. கட் பண்ணி எடுக்கும் போது அந்த 1/4 இன்ச் வந்து போயிடும். அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கறது அந்த 1/2 இன்ச் லைன்லயே வந்து கரெக்டா நின்னுரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம் சரிங்களா. 7.25 ஒரு 3/4 இவங்களுக்கு 8. இப்போ இங்கிருந்து நம்ம 8க்கு வச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து டிரா பண்ணிக்கணும். போட போட உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ இந்த லைன் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பஸ்ட் வித் வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இதேதான் 29 கூட 2 வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணீங்கன்னா கூட்டிக்கணும் 31. அப்போ அந்த 31 வந்து நீங்க 4ஆல டிவைட் பண்ணணும். 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 7.25.
7.25 வரும். இது கூட ஒரு 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணீங்கன்னா 8.25 வரும். சரிங்களா? இதுதான் வந்து பஸ்ட் வித்து. இப்போ பஸ்ட் வித்து வந்து 8.25 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த கோட்டையும் இந்த புள்ளியையும் நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஒரு நேர் கோடா போட்டு ஜாயின் பண்ணி விட்டுறணும். சரிங்களா? இதுதான் வந்து சீம் அலவன்ஸ். ஓகேங்களா? அது நான் அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ பஸ்ட் வித்து வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கப் லென்த் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். கப் லென்த் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த 31 இருக்குது இல்லைங்களா, 29 + 2 31 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த 31 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அப்பெக்ஸ் பாயிண்ட் உடைய வித்து வந்து கிடைச்சிரும். 10ஆல் டிவைட் பண்ணா 3.1. இதுதான் வந்து நமக்கு அப்பெக்ஸ் பாயிண்ட் உடைய அளவு. இந்த 3.1 அப்படியே கீழே இறக்கிக்குங்க. இறக்கிட்டு ஒரு நேர்கோடு ஒண்ணு போட்டுக்கணும். ஓகே, இந்த போட்டையும் இந்த கடைசி வரைக்கும் இப்படி இழுத்து விட்டுட்டு, இப்போ இங்க இருந்து இங்க 3.1 இந்த இடத்துல குறிச்சோம் இல்லைங்களா, அப்பெக்ஸ்ல, அதாவது பஸ்ட் வித் லைன்லயா, இதுல இந்த இடத்துல இருந்து, அதாவது முன்னாடி இங்க வந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி புள்ளி வச்சு அதையும் இந்த 1 இன்ச் லாஸ்டா குறிச்சோம் இல்லைங்களா, அதோட வந்து ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? ஜாயின் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். 3.25 ஒரு புள்ளி, 3.25 ஒரு புள்ளி. இந்த இடத்துல இருந்து அந்த 3.25 ஒரு புள்ளிய வைக்கணும். வச்சுட்டு இந்த கோடு வந்து கிராஸா தான் வரும். கிராஸா ஒரு லைன் போட்டு, இப்போ சென்டர் டாட்ல இந்த சைடும் வந்து ஒரு அளவு நம்ம கொடுப்போம். அது கண்டுபிடிக்கணும். அதுக்கு இவங்களுக்கு வெயிஸ்ட் வந்து எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 24 வந்து 4ஆல டிவைட் பண்ணா 6 வருதுன்னு நம்ம பேக்ல வச்சோம் இல்லையா, அந்த 6 இந்த லாஸ்ட்ல இருந்து எடுக்கணும். இங்க பாருங்க, இந்த லாஸ்ட்ல இருந்து இங்க இருந்து 6ன்னு மார்க் பண்ணிட்டு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ அத நோட் பண்ணிக்கணும். 3.5 ஒரு புள்ளி, அத 2ஆ பிரிச்சுக்கோங்க. 2ஆ பிரிச்சீங்கன்னா 1.25. சரியா? 1.25க்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த கோடையும் ஜாயின் போட்டு விட்டுருங்க. இப்போ இங்க இருந்து 3.1 கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். 3 புள்ளி இருக்கு. அதே போல இந்த 2 கோட்லயும் 3.1 செக் பண்ணிக்கணும். அதே போல இந்த கோட்லயும் 3.1 செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு திரும்பவும் வந்து இங்க 1.25 இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். தள்ளிதான் வரும். ஃபர்ஸ்ட் போட்ட கோட்டை விட இந்த கோட்ல நமக்கு தள்ளிதான் வரும். சரிங்களா?
போட்டுட்டு இப்போ இந்த லைனையும் ஜாயின் போட்டு விட்டுக்கணும். ஓகேவா? போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதோட மிட் பாயிண்ட் 1.5 இந்த கோட்டையும் ஜாயின் போட்டு விட்டுறணும். சரிங்களா? அதே போல இந்த கோட்டையும் ஜாயின் போட்டு விட்டுறணும். அதே போல இந்த பக்கமும் இந்த பக்கம் நோட் பண்றதுக்கு இங்க இருந்து ஒரு 1 inch கீழே இறக்கிக்கணும். இறக்கிட்டு இந்த கோடையும் ஜாயின் போட்டு விட்டுக்கணும். சரிங்களா? இப்போ இங்க சீம் அலவன்ஸ் 1.5 inch வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணியாச்சு. ஏன்னா இவங்க வந்து அடல்ட் அப்படிங்கறதுனால உங்களுக்கு சின்ன பொண்ணு தானே, இந்த அளவுக்கு தான் வரும். ஃப்ரண்ட் பேக் எல்லாமே வந்து சின்னதா தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பட்டி எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கணும். அது பார்த்துடலாமா? பட்டி கட் பண்ற அளவு கண்டுபிடிக்கிற மெத்தட் வந்து ரொம்ப ஈஸிங்க. இங்க இந்த கட்டிங் லைன் இருக்குது இல்லையா, இந்த கட்டிங் லைன்ல இருந்து இந்த லைன் ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். 3.25. சரிங்களா? 3.25. இந்த 3.25 பேக்ல நம்ம இங்க இருந்து மார்க் பண்ணிக்கணும். 3.25 மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு பேலன்ஸ் எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4. இந்த பேலன்ஸ் வந்து 4 inch. சரிங்களா? இதோட பேலன்ஸ் வந்து 4 inch வருது. அப்ப பேக்ல வரக்கூடிய அளவு வந்து இந்த 4 inch நம்ம எடுத்துக்கணும். அதே போல ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த அளவு எடுத்துக்கணும். 2. இது வந்து 2ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. 2. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு நம்ம கணக்குல எடுத்துக்கணும். இது வந்து பேக்ல கணக்குல வந்து எடுத்துக்கணும். ஓகே, இப்ப இதை வச்சு நம்ம பட்டி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பட்டி கட் பண்றதுக்கு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இப்போ இங்க இருந்து நான் 1.5 inch சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இவங்களுக்கு வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 6ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 24ன்னா 6. அந்த 6க்கு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த லைனையும் நான் இதோட ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு 4 போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 inch. இது எதுக்காகன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹூக் பட்டி ஐப்பட்டிக்கு வந்து 1/2 inch கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதே போலவே நமக்கு பட்டிக்கும் வந்து 1/2 inch கொடுக்கணும். அதுக்காகத்தான். இப்போ பேக்ல வந்து நம்ம என்ன அளவு எடுத்தோம், பேக்ல வந்து 4 inch எடுத்தோம். 4 inch அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 1 inch எக்ஸ்ட்ராவா கொடுத்துடணும். கட்டிங் லைன்ல இருந்துதான் 1 inch எக்ஸ்ட்ராவா கொடுத்துடணும். 5 inch. சரிங்களா? ஸ்டிச்சிங் லைன்ல இல்லைங்க, கட்டிங் லைன்ல. அதே போல ஃப்ரண்ட்ல வந்து இவங்களுக்கு எடுத்த அளவு 2. 2ன்னா கூட வந்து ஒரு 1.5 inch எக்ஸ்ட்ராவா சேர்த்திக்கணும். 3.5 inch. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சென்டர்
இந்த சென்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இங்க இருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் கொடுப்போம். அது கொடுத்துடலாம். இவங்க சின்ன பொண்ணுங்கிறதுனால 1.5 இன்ச் வேண்டாம், 1 இன்ச் கொடுத்தா போதும். அதே போல இங்கேயும் வந்து ஒரு 1 இன்ச் கொடுத்தா போதும். இந்த கேப் வந்து 1 இன்ச் கொடுத்தா போதும். இவங்களுக்கு ரொம்ப அதிகமா 1.5 இன்ச் கொடுக்க வேண்டாம், பார்க்க நல்லா இருக்காது. அதே போல இந்த கேப் எப்பவும் ஆஸ் யூஸ்வல் 1/2 இன்ச் தான். அதே போல இந்த இடமும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 3/4 இன்ச் வரும். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம இந்த கோடு நம்ம போட்டிருக்கிறோம் இல்லையா, இந்த கோடு வரைக்கும் அளந்து பார்க்கணும். 2 இன்ச் வருது. 2 இன்ச் வரும் பொழுது இங்க இருந்து 2 இன்ச் வச்சுக்கலாம் ஒரு கோடு. இங்கேயும் வந்து 3 தான் வரும். ஆனா இவங்களுக்கு வந்து சின்ன பொண்ணு தானே, அதனால இவங்களுக்கு வந்து 2.5ங்கிறது வந்து நம்ம 2 வச்சா போதும். அப்போ 3 கொடுத்தா போதும் இவங்களுக்கு. இப்போ இந்த அளவு வந்து கரெக்டா இருக்குதானே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். சரியா? செக் பண்றதுக்கு இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கணும். இந்த கோடு வரைக்கும் 2, அதுக்கப்புறம் 2 இங்க வச்சு இங்க வரைக்கும் பார்க்கணும். 8க்கு ஒரு புள்ளி கம்மியா இருக்குது. அதே போல இங்க இருந்து நம்ம பார்க்கணும். 2, 8. ஓகேங்களா? அப்போ நம்ம டிரா பண்ண பட்டி வந்து கரெக்டா இருக்கு. ஒரு பாயிண்ட் முன்ன பின்ன வந்துச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் பத்தல அப்படின்னா இழுத்து நீங்க வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவா இருக்குது அப்படின்னா நீங்க லைட்டா ஒரு பாயிண்ட் தானே கட் பண்ணி விட்டுட்டு கூட நீங்க தைச்சுக்கலாம். இந்த இடத்துல போடும் பொழுது கொஞ்சம் கர்வா வர மாதிரி புரிஞ்சுதுங்களா? ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து பேக் வந்து நல்லா ஹைட்டால இருக்கு. ஏன்னா அப்படிதான் இருக்கு. ஏன்னா உடம்பு இல்லைல்ல அந்த அளவுக்கு. அப்படிங்கும் போது கப்பும் வந்து சின்ன கப்பு தான். அப்படிங்கும் போது இந்த இடத்துல வந்து பட்டி வந்து கப்பு பெருசா இருக்கும் போது பட்டியோட அளவு கொஞ்சம் சின்னதா தான் வரும். கப்பு வந்து ரொம்ப சின்னதா இருக்குது. அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து பட்டியோட சைஸ் வந்து பேக் சைடு கொஞ்சம் பெருசா வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதுக்காக பயப்படக்கூடாது. இந்த மாதிரி நிறைய கட்டிங்ஸ் வந்து போட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்களும் ஒரு லைக் போட்டுட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.